அழகு படைத்த பெண்ணாக அப்படியே எப்பொழுது முருகப்பெருமான் வருவா தன்னுடைய கரத்தை பிடிப்பா கட்டி அடைப்பற ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். எப்பொழுது முருகப்பெருமான் வருவார் வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றான். இவருடைய அழகை எப்படி நினைக்கும்? எனக்கு சின்ன மேல ரொம்ப ஒரு பிரியம். சின்ன மேல அதான் பார்த்தேன். என்ன பார்த்தீங்க? ஆக இவருடைய அழகாக பார்க்கிற கண்ணே கனியே Oh
என்ன போச்சு எங்க போச்சு எப்படி போச்சு உள்ள போகுது உள்ள போச்சா நல்லா போகுது தெளிவாத்தான் போச்சு என்ன போச்சு எனக்கு சொந்தமானது உங்களுக்கு சொந்தமானது என்னது அதே எனக்கு சொந்தமானது உங்களுக்கு சொந்தமானது என்னது எனக்கு சொந்தமானது உள்ள போச்சு உங்களுக்கு சொந்தமானது என்னது அதே சொந்தமானதுங்க மான் சொந்தமானது மான் சொந்தமானது உள்ள போயிடுச்சு மான் மான் என்ன மான் அழகான பெண்மான் பெண்மான் நீங்க எப்படி பாத்தீங்க கண்ணால பார்த்தா தெரியுமில்ல தெரியுமா ஆண்மானுக்கு அழகு ஆண்மானுக்கு அழகு ஆண்மானுக்கு கொம்பு கொம்பு பெண்மானுக்கு அது கொம்பு இருக்குமா இருக்காது இருக்கு மழை காலத்துல காலை முட்டி அப்படி மண்ணை விட்டு வெளியில அப்படி முட்டி வந்த மாதிரி வந்து வராம இருக்கும்போது அது மாதிரி பெண்மானுக்கு உண்டு பார்க்கணும்னா பெண்மானம் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி உங்களை நான் கேட்கிறேன் நீங்க பார்க்கக்கூடிய மானுக்குள்ள காலை தானே இருக்கு காலுக்கா நீங்க பார்த்த மானுக்கு நீங்க பாக்குறீங்களா மான் பார்த்திருக்கீங்களா ஆமா பாத்து அந்த மான்களுக்கு காலை எத்தனை இருக்கு 4 இருக்கும் என்னுடைய மானுக்கு 2 கால் தான் 2 2 கால் தூக்கிக்குமா 2 கால் தாங்க 2 கால் தானா ஐயா அப்ப அது மானா இருக்காதுன்னு நினைக்கிறேன் மான் கோழி குச்சா இருக்கு நினைக்கிறேன் நீங்க தவறா நினைக்கிறேன் பூனைக்கு 6 கால் புள்ளினத்துக்கு 9 கால் யானைக்கு கால் 17 ஆனது மானைகள் முண்டகத்தின் மீது முழுநீளம் பூத்ததுண்டு கண்டதுண்டு கேட்டதிலே காணப்படும் இப்ப அழகத்திலே கோழின்னு கோழிக்கு எத்தனை கால் கோழிக்கு 2 கால் இல்ல 9 கால் உண்டு அது என்னங்க அது இந்த மாதிரி கோழி நான் பார்த்தது இல்லையே யானைக்கு எத்தனை கால் யானைக்கு 4 கால் இல்ல 17 கால் யானைக்கு 17 காலா என்னோட மான் வித்தியாசமானவா ஆமா என்னோட மானுக்கு 2 கால் தான் அழகு கட்டில ஆண்மான பெண்மானே பார்க்கும்போது தெரியும் இது ஆனா பெண்ணா அப்படின்னு வீட்டுல வீட்டுல போயிட்டு இருக்கா கோழி மேய்ஞ்சிட்டு இருக்கு இது ஆண் கோழி எது பெட்ட கோழி எது எப்படி பிடிப்பது ஆண் கோழியும் கொண்டா இருக்கும் பெண் கோழி கொண்டா இருக்காது அழகான குறிஞ்சி இடத்துல மயில் விளையாடுது மயில் விளையாடுறது வந்து ஆண் மயில் எது பெண் மயில் எது எப்படி தெரியும் ஆண் மயிலுக்கு இருக்காது பெண் மயிலுக்கு இருக்கும் அது போல தெரியல குறிப்பிட தன்மை தெரியல பார்க்கும்போது எனக்கு தெரியுமில்ல ஆக இதை பார்க்கின்ற போது பெண்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியா சரி அந்த மாதிரி நீங்க தூரத்துல இருந்து பார்த்தா பக்கத்துல இருந்து பார்த்தா பக்கத்துல இருந்து மாதிரி தூரத்துல அப்ப பிடிச்சிருக்காம்ல பிடிப்பது வருது இல்ல பிடிப்பது தருவ நீங்க வழி மறைச்சிட்டீங்க நீங்க உள்ளாட்டி ஆமா நான் மறைச்சிட்டேன் நீங்க மறைச்சிட்டீங்க நீங்க மறைக்காம இருந்தீங்கன்னா அதை எட்டி பிடிச்சிருப்பேன் சாமி பிடிச்சிருப்பீங்க சிவபூசில கரடி வந்து நுழைஞ்சுக்கிட்டு என்னுடைய வேலையை நீங்க எடுத்துக்கிட்டு என் நேரம் அதெல்லாம் நீங்க யாரு நான் இந்த காவல்காரன் என்ன காவல் பாக்குறீங்க பொம்பளை காவல் பாக்குறேன் இதுல வெக்கமா இல்ல எதுக்கு வெக்கம் வெளியில ஊர்ல வச்சு பாரு என்ன வேலை பொம்பளை காவல் பாக்குறேன் காரை துப்பி போடுவாங்க எதுக்கு பொம்பளை காக்கணும் பெண்களை காவல் எந்த வித காவல் அதுதான் முடிஞ்ச அளவு பார்ப்போம் நான் கேக்குறேன் பெண்களுக்கு காவல் எந்த வித காவல் உங்களால பெண்களுக்கு வந்து காவல் வைக்க முடியுமா முடியாது அப்படியே காவல் வைக்கிறேன் சும்மா வெட்டித்தனமா முடிஞ்ச அளவு பார்ப்போம் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவோம் பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல சோறு கண்ட இடம் நமக்கு சொர்க்கம் எப்படி சொல்லுவாங்க சோறு கண்டா சொர்க்கம் சோறு கண்டா நமக்கு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி எங்க சோறு எடுக்கதான் உட்காந்துக்கிறதா பெண்ணுக்கு போய் காவல் காக்க முடியுமா பெண்ணு காவல் யாரு தெரியுமா அவருடைய மழை கட்டுப்பாடு நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அது காவலே தேவையில்லை ஓடணும்னு நினைச்சிட்டாங்க நீ 1000 காவல் பட்டாலும் சரி அதெல்லாம் இந்த வர்றேன் கண்டு போயிட்டு ஓடிடும் அது மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெண்ணு ஒரு போன உழைக்கல ஒரு மம்மாட்டி எடுத்து வரப்படலாம் வாக்கிய வெட்டலாம் ஆனா ஏதோ ஒரு வேலை பார்த்து உழைச்சு வந்தா ஏயா இந்த பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னா முதல்ல பொண்ணு என்னக்கப்பா மாப்பிள்ளை அழகானவனா நல்ல அறிவானவனா இல்ல நல்ல உழைக்கிறானா நல்ல சம்பாதித்தன உண்டா அதைத்தான் மேல கேட்பாரு அப்ப கேட்கும் போது மாப்பிள்ளை என்னங்க விளாக்குறாங்க பொம்பளை கவலை பார்த்தாங்க அப்படின்னா யாராச்சும் பொண்ணு கொடுப்பாங்களா இல்ல யாரும் மதிப்பாங்களா நான் இருக்கிறத பொம்பளை இடத்துல இருக்கிறேன் எப்படி எப்படி பொம்பளை இடத்துல இருக்கிறேன் அப்புறம் பொண்ணு கொடுத்தானா உட்காந்து எனக்கு புரியல நீங்க சொல்றது நீ இருக்கிறதே என்ன சொல்றீங்க நான் பொம்பளை இடத்தா இருக்கிறேன் ஏன்னா குப்பையில கிடக்கிற கொட்டாஞ்சி கூட ஒரு குச்சியை கொத்துக்குது ஆம்பளை பார்த்துட்டு அதாவது ஜாடினே இருந்தா அதுக்கு ஒரு மூடி இருக்கு வேணும் அப்போ அதாவது உனக்கு ஒண்ணு இல்லாம இருக்காது இப்ப நீங்க கால் பக்கத்துல ஒத்துக்கிறீங்க எத்தனை பேர் இருக்கு 3 பேர் இருக்கோம் 3 பேர் இருக்கீங்களா யாரு நான் ஒண்ணு யாரு ஒண்ணு என் தங்கச்சி ஒண்ணு உங்க தங்கச்சி பேர் என்ன வள்ளி மாப்பிள்ள வள்ளியா மாப்பிள்ள சித்தப்பா முறை கட்ட கூத்தாடைக்கு முறையது குளக்கட்டி தலையுது உங்க பேர் என்ன வீரதேவனா தானையா அம்மா மோகினியா அப்பா சாதா இருக்கு அப்பா பேய் நம்பி மோகினி ஏன் பேர் தெரியும் உலகத்து பூமிக்கு மோகினின்னு ஏன் பேர் சரி அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் பேசின விளக்கம் இல்லாம போயிடும் சரிங்க இப்ப வந்து உங்க பேர் இந்த இடத்துல அழகா பாக்குறேன்னு சொன்னீங்க இப்ப வள்ளி உள்ள இருக்கு அந்த வள்ளியை நான் பார்க்கணும் இப்ப மானு சொன்னேன்ல எந்த மானு அழகான பெண்மா பெண்மனை மானே பார்த்தது இல்ல அம்மான் மகள் வள்ளி இருக்கின்றாங்க அந்த வள்ளியை கூட்டிட்டு ஓடுவதற்காக கந்த அங்கிருந்து வந்திருக்கு மலையேறி வர மாமாச்சின் உதவி வேணும் இப்ப உங்க தங்கச்சி அதை கூட்டி விட்டுட்டீங்கன்னா காலையில உங்களுக்கு என்னால முடிஞ்சதை ஒரு உதவி செய்யும் இப்போதைக்கு முன்னால செய்ய முடியாது கூட உங்களுக்கு பின்னால நிறைய செய்யும் பேண்டா வந்துட்டு
வேண்டாம் வித்துட்டு வரேன் பின்னாடி செய்யறாங்க மாப்பிள்ள கல்யாணம் ஆகிற வரைக்கும் இதை செய்ய முடியாது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு சீர்வர்த்தனை எல்லாமே நான் செய்வேன். நீங்க அதுக்கு பிறகு செய்யறீங்க. போது பண்ணி தாக்கல் கொடுக்குறேன். கொடுங்க. வர்றது வள்ளியா புள்ளியா நீங்க தான் சொல்லணும். நீங்க எது வந்தாலும் இப்படி அமுக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க, நான் வள்ளி பெண் மேல மிகப்பெரிய ஒரு ஆர்வம். எப்பட பாப்போம் கட்டி பிடிக்க ஒரு எண்ணத்துல நான் பாட்டுல போற பக்கத்துல பிடிச்சு கட்டி பிடிச்சிருவேன். ஆனா நீங்க என்ன செய்யணும், ஐயா வள்ளியா அந்த புள்ளியா நீங்க தான் விளக்கத்தை சொல்லணும். ஆமா ஒரு மாதிரி வந்தவர்களுக்கு ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பாடு. குலப்பண்பாடு மாறாமல் வந்தவுடனே அவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே ஆடிக்கிட்டு இருக்கா. வேடுவர் ஆடணுமா? எனக்கு ஆடவே தெரியாது. இது ஏன் இப்படிதான் கேவலப்படுத்துறீங்க? சாமிக்கு முன்னால பொய்யும் சொல்லக்கூடாது சொல்றாங்க. ஆட சொல்லி நல்லா பிள்ளைய கொழுக்கணும் வச்சிருக்கேப்பா மாப்பிள்ள. உங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் மாப்பிள்ள. நல்லா கொழுக்கணும் வச்சிருக்கிறேன். மூக்குத்தியா என்ன ஆட சொன்ன மலப்பாம்பா நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். மாப்பிள்ள உண்மையை சொல்றேன் மாப்பிள்ள, உனக்கு காலையில 1 மடங்கு 2 மடங்கு சேர்த்தாரு. ஏன் தெரியுமா? 1 மடங்கு 7 மடங்கு சேர்த்துறியா? 1 மடங்குனே மடங்கா? நீ எங்க வர? ஏன்னு கேளுங்க. இப்படிதான் இருக்கு. பிரச்சனை முடிஞ்சு எங்க போயிட்டு மேய்ஞ்சிட்டு கடத்த வைக்க அண்ணன் ரொம்ப இடிக்குது. மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் மங்கை எந்த ரசத்திக்கு இது ஏன் தங்கச்சி? உங்க தங்கச்சி. பார்த்துக்கிட்டே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்கதான்
இடத்துக்கு வேடு வரும். எதுக்கு முன்னாலமா அது எப்போதும் அப்படிதான் உங்க அண்ணன் மாசமா இருக்காப்ல. இப்ப புதுசா பாக்குற மாதிரி தான் எப்போதும் வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கு. மாசம் ஆக்குனது யாரு தெரியுமா? யாரு? அவங்க 4 பேர் இருந்தியா சங்கத்துல சரி மாசமா இருக்கு எப்படி பெப்ல அதை சொல்லும் முதல்ல அது வயிற்ற கிழிச்சு விட்டுவாங்க. நல்ல வேலை. யாரவர் இருமா வள்ளி இவருக்கே எப்படின்னா நம்ம சங்க சேவை சுப்பிரமணிக்கு என்ன பண்றது? அவன் எவ்வளவு வருஷம் உங்களுக்கு ஏன் வருத்தமா இருக்கு? அது உட்காந்து அல்ல இது ஒண்ணுன்னா அது 2ஆ இருக்கு. அது 2 இல்ல அது 5 மடங்கு இது மாதிரி இருக்கு. ஒரே கால வாக்கி போல இப்படியே திருகுது. பரவாயில்லை. வாக்கிங் போனா யாரவர் எதுக்கு வந்தார் என்னத்துக்கு வந்தார்? மானந்தரத்தி வந்தால் மாடிகளில் நாங்க சொன்னோம். சரி. தலைமையில கேட்டு உங்களை தெரிஞ்சுக்கிட்டு போலாம். ஒத்த கல்ல நிக்கிறார். இன்னொரு காலம் என்னாச்சு? அவ்வளவு பிடிவாதமா நிக்கிறார். பிடிவாதமா? எந்த மதம் வேணாலும் பிடிக்கலாம், ஆனா பிடிவாதம் மட்டும் நமக்கு பிடிக்காது. அப்படியா? ஆமா. அப்ப மானம் கொடுத்து அவர் மா நீங்க பாத்தீங்களா? அங்க பாக்கல. நீங்க பாத்தீங்களா? நானும் பாக்குறப்போ சரி, வாங்க, போலாம். என்ன போறாரு? எப்ப வேலை முடிச்சு கிளம்பிடலாம். அவரு வராது. எதுக்கு வர்றாரு? நம்மளோட அனுமதி இல்லாம எப்படி வரலாம்? மானம் வேணும்னு கேட்கறேன். என்னை பார்க்க எப்படி தெரியுது? கேட்கக்கூடிய கேள்வி பதில் தர எல்லாரும் உள்ள போன எப்படி? ஆமா கொடுக்கணும்ல. மீன் பிடிப்பவர் மீனவர் என்றால் மான் பிடிப்பவர் மாணவரா? இப்ப நாங்க உதவிக்கவா? சொல்லி கொடுங்க. அண்ணா வந்த வரைக்கும் நீங்க வரவேற்பு கொடுத்தீங்களா? நாங்கள் அப்ப நான் கொடுக்கவா? கொடுங்க. அண்ணா நான் கொடுக்குறேன். நீங்க நான் பாருங்க. பார்க்கணும். என்னதுக்கு வரவேற்பு கொடுக்குறேன்னா? ஆமா. வணக்கத்துக்குரிய விடுதலை வருக வருக. நல்ல- கண்ணால் காண்பதுமை காதால் கேட்பதுமை தீர விசாரிப்பதுமை தலைமைங்க வரைக்கும் வான் கேட்டு கொடுத்துருவான்னு ஆசைப்படுறீங்க. நாங்க போறோமே. என்ன பண்ண போறீங்க? உள்ளர போய் உள்ள ஒரு நல்லா வேலை வச்சா இருக்கு. இல்லைம்மா. தனித்தனியா உட்காந்து எப்பவுமே அப்படித்தான். வேலையெல்லாம் பிரிச்சு கிடக்கு. துணிமணிலாம் மடிச்சு துணியை மட்டும் மடிச்சு வைங்க. மணியை மட்டும் இப்பெல்லாம் நேரம் இல்ல. அது வீட்லயே பாத்துக்கலாம். மணி இல்ல போட்டு மணியை மடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டு இப்போ வேலையெல்லாம் பிரிச்சு கிடக்குமா? போயிட்டு வரமா அண்ணா. மானை விட்டுலாம் பிடிச்சிருங்க. கண்ணால் காண்பதுமை காதால் கேட்பதுமை தீர விசாரிப்பதுமை தலைவங்க வரையில் மான் கேட்டு பிடிச்சிருந்தான்னு ஆசைப்படுறீங்க. தாங்கள் எங்க இருந்து வரீங்க? உங்க ஊர் பேர் விவரமாக சொல்லுங்கள். முடிஞ்சா உதவி செய்வோம். முடியாட்டி கத்திரியோட மண்ண மாட்டோம். தாங்கள் எங்க இருந்து வர்றீங்க? விவரமாக எடுத்து கூறுங்க பார்க்கலாம். தண்டையன் வெண்டையன் கெங்கனி சதங்கையும் தந்தளச்சிலம்புடன் தஞ்சமே. தண்டையன் வெண்டையன் கெங்கனி சதங்கையும் தந்தளச்சிலம்புடன் தஞ்சமே. நீ தந்தையினைகள் பறித்ததின் துவரை கொண்டன சந்தனமடையாய் என்பவோரே. ஒரு வீட்டுக்கு போறோம்னா அந்த வீட்டோட முகப்பை பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்டது தெரிஞ்சுக்கு. எப்படி தெரிஞ்சு? எப்படி தெரியும்? ஒரு வீட்டுக்கு போறோம் நாகரிகமா கைப்பட்டு அதை கைப்பட்டுச்சுன்னா எல்லாமே பழிங்க ஆகும். கைப்பட்டதை கண்ணாடி தானே. அப்ப சரி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கூட அதை நாகரிகமா தண்ணி தெளித்து கூட்டி பெருக்கி சுத்தமா இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கப்பட்டவங்க நாகரிகம் நல்லவங்களா இருக்காது. எல்லாம் குப்பை கூட அங்கே ஒரு கப்பு இங்க ஒரு கப்பு அங்க ஒரு தட்டு இங்க ஒரு தட்டு அந்த தட்டுல நாய் நக்க அங்கிட்டு பூனை நக்க இருந்து அந்த வீட்டுல இருக்கப்ப எப்படி இருப்பாங்க? நல்லவங்கள்னு அர்த்தம். அப்ப பார்க்கின்றவங்க காக்கா கல்லறியும் கொக்கு டொப்பரி என்பார்கள். குறிஞ்சில மக்களுக்கு குறிப்பிடக்கூடிய தன்மை உண்டு. உண்டு. இடத்துக்கு தேவையான முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நீங்க எப்படி இருப்பீங்க? நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா முருகனுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் ஆமா நல்லவங்களா தான் இருக்கணும். முருகனுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த நேரம் போதாத நேரம். ஆமா அழகா பாடினான். உலகத்தை வள வருகின்ற பொழுது பிரம்மாவோட என்ன மகாவிஷ்ணு எங்க இருக்கிற திருப்பார்கடலை படுத்திருக்கின்ற பொழுது இவர் மயில் மீது வருகின்ற பொழுது மயிலுடைய சிறகுடைய காற்று தாங்க முடியாமல் எழுந்து ஓடினா பாம்பை தூக்கி சுத்தி அப்படி கக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி எழுந்து ஓடினார். ஏற்கனவே எழுந்து ஓடினார் ஒரு முறை கணிக்கனுக்கு பக்தனுக்காக. கடவுள் பெரிதா பக்தன் பெரிதா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கடவுளை காட்டி மிகப்பெரிய யாரும் பக்தன். ஆக இங்க முருகன் வள வருகின்ற பொழுது அந்த சிறகுடைய காற்று தாங்க முடியாமல் எழுந்து ஓடினார். இப்ப அழகா சொன்னாங்க
148 வேகத்துல புயல் காற்று மழை அப்படின்னு ஆனா வரல. அப்போ உலகத்துல வந்து எதைத்தான் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அப்ப அவரால தாங்க முடியும். மகாவிஷ்ணு அதாவது படைத்தல் காற்று அழித்தல் முத்துளை செய்ய வெள்ளம் ஏற அவருக்கு உண்டு. நினைச்சா ஆனா இருப்பாரு, நினைச்சா பெண்ணாக இருப்பார். எப்படி உருவாக்க தன்மை அவருக்கு உண்டு. எது நல்லது எது கெட்டது எதை எப்படி செய்யணும் எதை எப்படி செய்யக்கூடாது அவருக்கு தெரியும். ஆனா அப்பேற்பட்டவரை அந்த மயிலுடைய காற்றை தாங்க எழுந்து ஓடினாரா? அப்ப முருகனுடைய பெருமையெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு சூரியனை கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதிகாலையில சூரியன் எழுந்து வருகிறார். அதை கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா முருகனுடைய பெருமை எப்படி தெரியுமா? 1000 கோடி சூரியர்கள் ஒன்று சேர்ந்து வந்தார் எப்படி இருக்குமோ அவ்வாறு அழகு தோற்றமா பார்க்கவே முடியாது. முருகனுடைய பெருமை அழகா நக்கீரர் எழுதினார் திருமுருகாற்றுப்படையிலே. அதிகாலையில எழுந்து வரக்கூடிய சூரியனாக தெரியவில்லை, எம்பெருமான் முருக பெருமனாக தெரிகின்றது. நீண்ட தோகையுடைய கடலை கடலாக தெரியவில்லை, நீண்ட தோகையுடைய மயிலாக தெரிகின்றது. ஆக மயில் மீது முருகன் அமர்ந்து கொண்டு உலகத்தை கட்டி காக்கும் பொருட்டாக வருகின்றார் அப்படின்னு திருமுருகாற்றுப்படை முதல் பாட்டா பாடினார். உலகம் ஒப்ப பழனியர்வு திரிதிரி வளர்வு கடல் கண்டாங்கு ஓரையும் சேரி விழுங்க அவருடைய அப்படின்னார். அப்ப முருகனுடைய பெருமையை பற்றி நிறைய பேசணும். காரணம் தெரியுமா? தலைவன் எவ்வளி நல்லவரா இருந்தா நல்லவங்கள தான் இருப்பாங்க. தலைவன் நல்லவரா இருந்தா தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? தொண்டர்கள் நல்லவங்கள தான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்கிற காரணம் குடும்ப தலைவன் அப்பா நல்லவரா இருந்தா பிள்ளைங்க நல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளா இருக்கும். ஒரு கிராமம் நல்லா இருக்கிற காரணம் ஊர் தலைவரும் நல்லவரா இருக்கும். அந்த பஞ்சாயத்து தலைவர் நல்லவரா இருப்பாரு. அதனால நான் இந்த ஊருக்கு என்ன வேணும் கேட்காம செஞ்சிருவாரு. அப்போ அது காரணம் என்ன? அவர் தலைவர் நல்லவரா இருப்பாரு. அப்ப நாடே நல்லா இருக்குதுன்னா ஒரு மன்னனே நல்லா இருக்கும். நாட்டு ஆளக்கூடிய மன்னன் நல்லவரா இருக்கணும். ஆமா. அப்பதான் நாட்டு மக்கள் நல்லவரா இருக்கு. நீட்டு நமக்கு நிதி மன்னவன் இட்டதினை மெச்சாத இறைவனும் முட்டவே கூசியை நிலையில கொலைப்படி கூசியை விஷயம் கெட்டுவிடும் என்பார்கள். யார் யார் எந்த தொழில் செய்யறமோ அதுல வந்து வெக்க கூச்சா நாச்சம் இருக்கக்கூடாது. விஷயத்துல மற்றவர்களுக்கு கூச்சம் இருக்கலாமா? கூச்சம் இருக்க முடியாது. அதாவது உலக குடும்ப பெண்ணுக்கு என்ன அது நாச்ச கூச்சம் இருக்கணும். ஒரு பெண்ணை பொண்ணு பார்க்க போகும்போது எங்க பொண்ணு அழைச்சிருவாங்க பார்க்கணும், பொண்ணு மட்டும் அழைக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா பொண்ணை அழைச்சோம் அப்படிங்கும்போது என்ன எதற்காக அந்த பெண்ணு நல்லவளா கட்டணம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நடந்து வரும்போது அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒண்ணு தண்ணி கொண்டு வருவாங்க. இல்லைன்னா இப்ப நாகரிக காலத்துல டீ கொண்டு வருவாங்க உண்டாலே, அல்லது இப்ப நவீன முறையில் ஜூஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. சர்பத் மிராண்டா கோகா கோலா இப்படி எல்லாம் கொண்டு வருவாங்க. இது எதுக்காக கொண்டு வராங்க தெரியுமா? அந்த தட்டுல அந்த பெண் இப்படி வச்சு அப்படி நடந்து வரக்கூடிய நடைய பார்ப்பாங்க. நடந்து வரும்போதே தெரியும் அந்த பெண்ணு நல்ல பெண்ணு. ஒரு பெண்ணு நடந்து வருகின்ற அழகாச்சுல பசு மாதிரி நடந்து வர்றா அப்படிமா அது பெண்ணுதான். அதுவும் பெண்ணுதான். ஒரு பெண் நடந்து வரும் மாடு மாதிரி வர்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பெண்ணுதான். அப்ப என்ன எதுக்கா பாக்குற அப்படின்னா அந்த தட்டை கொண்டு வந்து அவன் நடந்து வருகிறது பூமி அதிராம நடந்து வரணுமா? அப்ப நல்ல பிள்ளை எப்படி பூமி அதிராம நடந்து வந்தா அடடா நம்முடைய குலத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு விளக்கற்ற பொண்ணு இதுதான் தகுதியான பொண்ணு அப்படின்னு உடனே தேர்ந்தெடுப்பாங்க. பூமி அதிராம நடந்து வர்றது கையில வச்சு வந்தா இவன் நம்ம நம்ம குடும்பத்தை ஊத்து போடுவாப்பா வேணா பார்த்து பொம்பளை அப்படி அழகு அம்மையா படம் இட்டடி ரூபாய் எடுத்துட்டு கொப்பளிக்க பட்டில் சுமந்து மரங்கசையை கொட்டி கிழக்கு கிழங்கு ரூபாய் நாவில் வழங்கோசி வையும் முடியுமே அப்படின்னு அழகா அந்த மருங்க இடுப்பு அந்த இடுப்பு எளிய நடந்து வருகின்ற பொழுது பூமி அதிராம அப்படி அன்னம் போல அப்படி நடந்து வரும். யார் நடந்து வந்தது? ஒரு பெண்ணு அன்னம் போல நடி நடந்து வந்து என்ன அதிகமர்ந்து நாணத்தோடு குனிந்து அப்படின்னு அழகா பாடுறேன். அப்போ ஒரு பெண்ணுடைய நடையை பார்த்து அந்த பெண்ணு நம்ம குடும்பத்துக்கு தகுந்த பண்ணா தகுதி இல்லாத படம் எடுப்பாங்க. அப்போ ஒரு நாடே நல்லா இருக்குதுன்னா நாட்டு மன்னன் நல்லவரா இருந்துச்சுன்னா இன்னொரு வடமொழி கிராமத்தை சொல்லுவாங்க தாயை தனித்தொட்டில பார்த்தா பிள்ளைய வீட்டுல பார்க்க தேவையில்லை. எப்படி தாயை தனித்தொட்டில பார்த்தா பிள்ளை வீட்டுல பார்க்க வேண்டியது என்ன காரணம்? அம்மாவை போலதான் பிள்ளை இருக்கு, தாயை போலதான் பிள்ளை, அதான் தாயை போல பிள்ளை நூலை போல. அப்போ அம்மா ஒழுக்கமா இருந்துச்சுன்னா பிள்ளைய அப்படிதான் இருக்கும், பிள்ளைய பார்க்க வேண்டியப்பா அப்படியே அழகா குறிப்பறிச்சுக்குவாங்க. ஆனா அம்மா இங்க சரியான அங்கே இருக்கு பிள்ளைய அப்படிதான் இருக்கு. எந்த பிள்ளை நல்ல குழந்தை மண்ணில் இருக்கணும். அவர் நல்லவரா தீவிர அன்னை வளர்ப்பிள்ளை அழகா சொல்லிருக்காரு. ஒரு அன்னை தான் அப்பா வந்து அவளை கட்ட ஓடி திரும்ப கொண்டு வருவார், சம்பாதிச்சுட்டு வருவார். ஆனா அதை நல்ல முறையில் பக்குவப்படுத்தி பிள்ளைகளை இப்படிதான் வளர்க்கணும். தன்மை யாருக்கு இருக்கணும்? யாருக்கு? தான் வீட்டுக்கு அடுத்து போகலாமா பெண்ணு? ஏன் போகக்கூடாது? 4 பெண்ணு சேர்ந்துட்டா முடிஞ்சு போச்சு. அதான் அழகு தண்ணி வீடு இருக்கு அசை விட போகாது, தாயார் நகை பண்ணி வைக்காது, உன் வீட்டுக்குள்ள யூகனுக்கு ஓடித்திருக்கின்றாய் வாழை பண்ண அடுத்த வீட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்தாவே அந்த பெண்ணு சுத்தப்படாது. ஏன் நம்ம இருக்கணும், நம்மளை தேடி 4 பேர் நமக்கு பெருமை. நம்ம தேடி போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இப்ப பசுமாடு இருக்கு. பசுமாடு வந்து என்ன செய்யணும்னா இந்த பசு மாட்டை நோக்கி காளை மாடு தேடி வந்துச்சுன்னா இந்த பசுமாட்டுக்கு பெருமை. எப்படி பசுமாட்டுக்கு பெருமை? எப்படி பெருமை? காளமாடு தேடி வந்தா பசுமாட்டுக்கு பெருமை. ஆனா காளமாட்டை தேடி பசுமாடு போச்சுன்னா அதுக்கு மரியாதை இல்ல. இது அடங்காத மாடு போல இருக்கா அப்படி அழகா சொல்லப்படுவாங்க. கட்டித்தல மாடு கட்டிச்சிருப்போம். எப்படி காளமாடு காளை வாரிச்சுன்னா என் காளை போல உண்டாடுவோம் பெருமை கௌரவமா பேசுவோம். இது காளை வாரலங்க இல்ல, காளமாடு வந்து கட்டத்துல கால் வாரணும். அப்படி கால் வாரும்போது கம்பீரமா இருக்கு. என் மாடை போல உண்டா அப்படின்னு என்னோட காளை போல உண்டாம்பாங்க. ஆனா பசுமாடு கட்டத்துல கால் வாரிச்சுன்னா கொஞ்ச நேரம் வச்சு ஓடி அதாவது கறிக்கடை கூட வித்து விடுவாங்க. ஏன் காளை மாடு கால்
வரலாம், அது கம்பீரம். பசுமாடு கால வரலாமா? அப்போ ஒருத்தரை பார்க்கின்ற பொழுதே நல்லவரா கெட்டவன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க முகத்தை பார்க்கும்போது தவக்கலை ஓடுது. என்னது தவக்கலை தவமும் தவமுடையாருக்காகவும் அக்கறை மேற்கொள்வது என்பார். முன் ஜென்மத்தில் தவம் சாத்தேன் இந்த ஜென்மத்தில் கிடைக்கும். தவமே இல்லை அப்படின்னா கிடைக்குமா? கிடைக்காது. அது மாதிரி உங்க முகத்தில் ஒரு தவக்கலை தெரிகின்றது. காரணம் என்ன? முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நீங்க நல்லவராகத்தான் இருக்கு. நல்லவங்க அடுத்தவங்க பொருள் மீது நீங்க ஆசைப்பட மாட்டீங்க. அடுத்தவங்க சொத்துக்கு நாங்க ஆசைப்பட மாட்டோம். நீங்க கிடந்தா உடனே கேட்டா கொடு அப்படின்னு தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டு. அதை சிவ சக்கரவர்த்தி புறாவுக்கத்தோட அப்படியே தொடையை அறுத்து கொடுத்தான். விக்ரமாதித்தன் தவளைக்காக தன்னுடைய தொடையை அறுத்து கொடுத்த விக்ரமாதித்தன் அப்பேற்பட்ட வல்லவர்களும் உலகத்தில் உண்டு. ஆக நீங்க அப்படி நல்லவராத்தான் இருக்கு. காரணம் நிஜமா நல்லா இருக்கான்பது நன்று, நல்லமிக்க நல்லாசம் கேட்பது நன்று, நல்ல குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று. உலகத்தில் மனிதர்கள் எல்லோருமே நல்லவங்க. ஆமா, கெட்டவன் யாரும் சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அப்படியே கெட்டவன் நல்ல பேர் வாங்க நாளாக நான் கேட்கல. உலகத்தில் மனிதர்கள் எல்லோருமே நல்லவர். நல்லவர் சொல்ல முடியாது. கெட்டவன் ஏன் சொல்றான்? அவங்க நடந்துக்கிற பொறுத்து இருக்கு. அப்படி இல்ல, உலகத்துல எல்லாரும் நல்லவர் தான். ஆனா எல்லா நேரத்திலும் நல்லவரா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறது நம்ம முட்டாள்கள். காலையில் ஒன்றாவா, கடு மகளிர் ஒன்றாவா, மாலையில் ஒன்றாவர் மனிதர் எல்லாம் முன்னாடி போல முகமும் அகமும் அந்த நல்லானே கண்டறியும் அவன்பாங்க. உலகத்தில் முன்னாங்கிற எந்த நேரமும் ஒரே மாதிரி தான் இருப்பான். அப்படியே ஆனா மனிதன் மற்றவர்கள் அதே மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மனிதனிலே மனிதன் உண்டு, மனிதனிலே மிருகம் உண்டு, மனிதனிலே மாணிக்கம் உண்டு, மனிதனிலே தெய்வம் உண்டு என்று அழகா சொல்லி வைத்திருக்கிறார். உலகத்துல நல்லவனை விரட்டுவதற்கு ரொம்ப ரொம்ப நாளாகும். ஆனா கெட்டவனை விரட்டுவதற்கு ஒரு நிமிஷம் நொடிக்கல கெட்டவனை விரட்டலாம். ஆனா நல்லவனை விரட்டு ரொம்ப சிரமமா இருந்தா கூட கஷ்டப்பட்டு ஏன்னா காய்ச்ச மாதிரி தான் கல்லடி படும். ஆமா, காய்க்காத மாதிரி கல்லடி படுமா? அது எப்படி கல்லடி படும்? உலகத்தில் நல்லவனை நடக்கணும்னா 1008 இன்னல்கள் வரும், இடையூறுகள் வரும். எல்லாத்தையும் சகிச்சு போகணும். அப்படி சகிச்சு போனாத்த நல்லவங்க பேர் நமக்கு கிடைக்கும். அப்படி பேர் கிடைப்பது வருதில்லை, அதை கடைசி வரைக்கும் கொண்டு நிலைநாட்டுவது ரொம்ப ரொம்ப சிரமம். எப்படி சிரமம் தெரியுமா? சுற்றில வெறும் பாம்பு. எப்படி சுற்றில நம்ம சுற்றி கூட போற எல்லாமே பாம்பு. நடு கொண்டு தவளை போல இருக்கணும். எந்த நேரத்துல நல்லவனு பேர் எடுக்கணும்னா நம்மளை சுத்தி இருக்க பூரா வெறும் பாம்பு, நடுவில் நம்ம தவளை. நம்மள எந்த நேரத்துல எந்த பாம்பு விழுங்கும்னு தெரியாது. அவ்வளவு இன்னல்களையும் தாண்டி வந்தா நல்ல பேர் எடுக்க முடியும். ஆமா, உண்டு. ஆனா நீங்க நல்லவராக தெரிகின்றீங்க. நான் யார் தெரியுமா? வெளிமலை வேட்டைக்காரன். வேட்டைக்கு புறப்பட்டு வந்தேன். வேட்டைக்கு புறப்பட்டு வருகின்ற நானிலம் கடந்து 5வது இடமா உங்க இடத்தை பாத்தீங்க. உங்க இடத்தை மேலால பார்க்கும்போதே அழகு. சரி, அதான் எவ்வளவு பசுமை தெரியுமா மேலாலே? அப்ப உள்ளுக்குள்ள எப்படி மூஞ்சியை பார்த்து பேசுங்க வலிக்கிட்ட. அப்ப இடமா இடத்தில் இருக்கப்பட்ட நல்லவராக இருப்பேன். அப்படியே